இன்றைக்கி மார்னிங் வந்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. ரொம்ப நேரமே வந்து இன்றைக்கி முழிப்பு தட்டிட்டு அதுக்கு பிறகு தூக்கமே வரல. அதனால் வாசலில் கோலம்லாம் போட்டுட்டு வீட்டில் வந்து நிறைய துணி இருந்தது. அந்த துணியெல்லாம் வந்து நேரமே வந்து துவச்சி போட்டுட்டேன். போட்டுட்டு பார்க்குறேன் நல்லாவே வந்து விடிய ஆரம்பிச்சிருச்சு. பார்க்க ஒரு நத்தை அங்கே வந்து ஊந்து போயிட்டு இருந்தது. அது கடவுளோட படைப்பில் எல்லாமே வந்து அழகுதாங்க. அப்புறம் நம்ம வந்து வேறு என்ன டெய்லி ரொட்டீன் மாதிரி டெய்லி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு வந்து இன்றைக்கி வந்து நம்ம நினச்சி பார்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம இட்லி வந்து ஆட்டி வச்சனால இட்லி சட்னி வச்சு காலையில் சாப்பாடை முடிச்சிடலான்னு பார்த்தா என் பையன் கண்டிப்பாக வந்து எனக்கு கேசரி வேணுமா, இன்றைக்கி ரொம்ப நாள் ஆகிட்டு கேசரி கிண்டி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். அவனுக்குமே வந்து தலைன்னு கிண்டி வச்சாச்சு. காலையில் இந்த மாதிரி தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பார்த்தா பாத்திரம் வந்து கடன்னு கடல் போல் வந்து அதிகமாக ஆயிரும். அதனால் சேர பாத்திரத்தை கழுவிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஈஸியாக இருக்குங்கிறனால பாத்திரத்தையுமே வந்து கழுவி வச்சுட்டு பார்க்குறேன் மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சு. மார்க்கெட் வந்து ஏன் போக சொன்னான்னு பார்த்தீங்கன்னா காய்கறிக்காரன்னா வரவே இல்லை, ரொம்ப நாள் ஆகிட்டு. சரி வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் தேவை, ஸ்கூலுக்கு வந்து டெய்லி ஒரு பொரியல் கொடுப்பேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு காய்கறி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் எல்லா காய்கறிகளுமே வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா டெய்லி வந்து ஒரு காய் வந்து எனக்கு ரெடி பண்ண கரெக்டாக இருக்கும். அந்த வேலை முடிஞ்சு பார்த்தா மீஷோவில் இருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வெஜிடபிள் கட்டர். அதுக்கு பிறகு நிறைய வந்து பாட்டில்லாம் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்துருந்தது. வீட்டுக்குள்ளே திரும்பி பார்த்தா நான் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்தேன், என் பையன் வந்து ஒரு பக்கம் வேலை பார்த்துருக்கான். பார்த்தா ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லா அட்டையும் வெட்டி போட்டு வீட்டையே வந்து கலவரமாக ஆக்கி வச்சுருக்கான். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு வந்து வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஜூஸ் கொடுப்பேங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கிர்னி பழம் இருந்தனால டக்குன்னு வந்து அதை கட் பண்ணி போட்டு கொடுத்தேன். இது வந்து அவ்வளோ குளிர்ச்சி, அவ்வளோ சூப்பரான பழங்க. கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இதை நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா விதைகள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் வந்து நீக்கிட்டு நல்லா வந்து தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் தான் வந்து அடித்து கொடுத்துருந்தேன். இது கூட என்ன சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா பால், அப்புறம் வந்து தண்ணி சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் கூட இது கூட சேர்த்துட்டேன். கொஞ்சம் இனிப்பு இருந்தால் குடிப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக சேர்த்துட்டு அடித்து கொடுக்கவும் என் பையன் வந்து ஜூஸ்லாம் வந்து விரும்ப மாட்டான். அவனுக்கு வந்து எப்படி வந்து நான் ஏமாற்றி கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு தனி டம்ளர் ஒன்று வாங்கி வச்சுருக்குறாங்க. கண்ணாடி டம்ளரில் குடித்தா நீ மட்டும்தான் கண்ணாடி டம்ளரில் குடிக்கிற, அதனால அவ்வளோ நல்லது ஜூஸு, நீ குடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை வந்து ஏமாற்றி கொடுப்பேன். அவனுமே வந்து குடிச்சிருவான். நல்லா வந்து மிக்சியில் அடிச்சுட்டு பார்த்தா முதல்ல வந்து நல்லா வந்து அரைப்படலைங்க. பிறகு 2வது தடவையாக நான் வந்து அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருந்தது ஜூஸு. இந்த வெயிலுக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து குழந்தைகளுக்கு ஐஸ் க்யூப்லாம் சேர்த்து கொடுத்தேன். இது தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட கொடுக்கலாம். டெய்லி ஒரு ஜூஸ் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விடும் போது சீக்கிரம் வந்து அது புளிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து நான் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதில்ல. இப்போ நம்ம பாதியில் விட்டுட்டு போன வேலையை வந்து அடுத்தாப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் முதல்ல வெஜிடபிள் கட்டர் வந்து வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்னு தெரியுமா, அதை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் வந்து பாட்டில்ஸ்லாம் வந்து மளிகை சாமான்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காண்டி நான் வாங்கியிருந்தேங்க. இது வந்து நல்ல 1/4 கிலோ போல் பிடிக்கும் போல் நல்ல வந்து பெரிய பாட்டிலாகவே வந்துருந்துச்சு. எந்தவித டேமேஜும் இல்லாமல் வரணுமே கடவுளே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். கண்டிப்பாக வந்து நான் நினச்சதை விட சூப்பராகவே குவாலிட்டிலாம் சூப்பராக இருந்தது. எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. மொத்தம் 12 பாட்டில் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அதில் எல்லா பொருட்களையுமே போட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. நான் பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம இப்போ சமையல் பண்ணுறதையே மறந்துட்டு இதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே கழுவி காய வச்சு எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி முடிக்கவே எனக்கு வந்து மதியம் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம சமையல் பொரியல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாதுன்ட்டு டக்குன்னு ஒரே சாதமாக போட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி சிம்பிளாக வந்து சாதத்தை முடித்தாச்சு. புளியோதரை தான் பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்தது. இது கூட பேட் அப்பளம் வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால மாதம் ஜாமான் வாங்கும் போது அதையுமே வாங்கிடுவேன். அதை வந்து பொரித்து இது தாண்டா இன்றைக்கி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் குழந்தைகளோட ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கும் போது எம்மா தாயம் விளையாண்டு ரொம்ப நாள் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவாச்சும் இது வந்து நடக்குங்க. குழந்தைகள் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து தாயக்கட்டை வச்சு விளையாடுவோம். நேரமே வந்து சாப்பாடெலாம் வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து சீக்கிரமே வந்து டின்னரை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சப்பாத்தியும் வந்து சோயா சங்ஸும் தான் வச்சு கிரேவி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக ஜூஸியாக செம்மையாக இருந்தது.
கூடவே நாங்கள் சாப்பிட்டு முடிக்கவுமே ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. அவங்க மில்க் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னையோட டே இப்படி தான் முடிஞ்சுது. நாளைக்கு